கச்சத்தீவை மீட்பது பத்தியான ஒரு தலைவரோட பேச்சு இந்தியாவை தாண்டி இலங்கை வரை எதிரொலிச்சிருக்கு. பதில் சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயம் இலங்கை அரசுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் மதுரை மாநாட்டுல தலைவர் விஜய் அவர்களோட பேச்சு தான். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். பிரதமர் மோடி கிட்ட கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்கன்னு மாநாட்டுல தலைவர் விஜய் எழுப்பிய கோரிக்கை தமிழ்நாடு ஊடகங்களை தாண்டி இந்தியாவின் தேசிய ஊடகங்களையும் தாண்டி இலங்கை அரசியல்ல முக்கிய செய்தியாயிருக்கு. கச்சத்தீவு மீனவர்களின் வாழ்வாதார போராட்டம் 100 ஆண்டுகளுக்கு மேலானது. ஆங்கிலேயர்கள் காலத்துல சென்னை மாகாண ஆட்சிக்கு கீழே இருந்தது கச்சத்தீவு. அது இந்தியாவுக்கு சொந்தமானது. 1972 ராமநாதபுரம் மாவட்டம் கெஜெட் சர்வே எண் 1250ல கச்சத்தீவு கடைசியா இருந்திருக்கு. ஆனா தன்னோட அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை 1974 ஜூன் 28ஆம் தேதி இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டாரா நாயக்கா கிட்ட கொடுத்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு முதல்வர் கருணாநிதி இந்திராவோட கூட்டணியில தெரிஞ்சே கச்சத்தீவை தார வார்த்துட்டு எதிர்க்கிறது போல நாடகம் போட்டுச்சு திமுக. கச்சத்தீவை இழந்ததுல முக்கியமா பாதிக்கப்படுறவங்க தமிழக மீனவர்கள் தான். அப்போ இருந்து இப்போ வரை இலங்கை கடற்படையால அதிகப்படியான துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு வராங்க. ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் கொடுத்த டேட்டா படி பார்த்தா கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 2870 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க.